ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஹரியர் தேவ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட பெஸ்ட் கேம் மைன்கிராஃப்ட் தான். நம்ம மைன்கிராஃப்ட் வந்து காசே போடாமல் மைன்கிராஃப்ட் ப்ரோன்னு ஒன்று விளாட்றோம். நான் வந்து இது ஏற்கனவே விளாண்டுருக்கேன். இது என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். எனக்கும் ஏதோ என்னது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் நானும் சரி ப்ளே பண்ணலாம் நம்ம யூடியூப் கூட அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைவெல் குத்தாச்சு. ஓகே, லோடிங் பண்ணிகிட்ருக்கோம். செம்ம லோடிங் வர சீக்கிரமாக ஒன்றும் பிளாஸியாக இருக்குது. உங்கள் வரா போதுன்னு நினைக்கிறேன். அப்பா வரணும் கடவுளே, வந்துடணும் கடவுளே. எப்பா எவ்வளோ நான் ஆகிறாங்க. அப்பா 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 டேய் சீக்கிரமாக ஆக்குங்கடா. பயங்கர பாக்கெட் கிச்சன் ஒன்று இருக்குது. அதனால எனக்கு வரல கைஸ், விளாடுறதுக்கு டைம் இல்லை. அதனால் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக என்ன விளாட போகிறோம்னா மைன்கிராஃப்ட். இங்கே மைன்கிராஃப்ட் ஒன்று வந்துடுச்சு பார்த்தீங்களா? சரி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் நம்ம ஃபஸ்ட்டு வீடு கட்டிடலாம். செம்மையாக இருக்குல்ல, நல்லா இருக்கு. ஓகே, எத்தாச்சு. நிறைய நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பிளாக்ஸ். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ட்ரீ நம்ம வெட்டணுமே, நல்லாயிருக்கும். இங்கே ஒரு ட்ரீ இருக்குது, அதை ஃபுல்லாக வெட்டிடலாமா? இல்லை வேணாம்மா, வெட்டிடுவோம். கைஸ், மைன்கிராஃப்ட் வந்து ஒரு கேம் தான். அது ஆக்சுவலி ஒரு சர்வைவல் கேமுங்க. நம்ம எப்படி மாக்குறதுன்னு, ஆனால் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. ஏன்னா மரம் இருக்குல்ல, அதெல்லாம் வெட்டுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். கை வச்சு வெட்டக்கூடாது. பிளாக்கு 2 blocks வச்சிருக்கு. இல்லை 3 block வச்சிருக்கு. 4 5 நீங்கள் அவ்வளோ விட்டுருக்கீங்க. ஆக்சுவலி மரத்தில் நான் இன்னும் விளாண்டதே இல்லை, அதுக்கு தான் திரும்பியும். அப்பா இந்த 2 blocks இருங்க நம்ம இதெல்லாம் தோண்டிடலாம். சரியா தோண்டியாச்சு. இந்த மாதிரி பிளாக்ஸ்லாம் வந்துடலாங்க. இங்கே இது ரேர் மரம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு என்னடா சரி ஓகே. எங்க நிறையா வுட்டு கிடைக்குதுங்கண்ணா. நான் நிச்சயமாக சொல்கிறேன். நான் ஒன்று ஐடியா பண்ணிட்டேங்க. இந்த மரத்தாச்சே கட்டிடலாம். ஏதாச்சும் வில்லேஜ் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வில்லேஜ் எங்கேயும் பார்த்தேன், இல்லை. வுட்டு 10 இருக்குது, போடு மச்சில. சரி ஓகே. ஏன்னா அங்கே இருக்குங்க. அப்பா இந்த இதுலேயே நம்ம கட்டிடலாங்க மரத்தில். இது ஆக்சுவலி ரேர் பண்ண நினைக்கிறேன். அவ்வளோ வுட்டு இருக்குது. நான் ஆக்சுவலி விளாண்டதே இல்லைங்க, அதுக்கு தான் கேட்குறேன். யாராச்சும் விளாண்டுருந்தேன் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே. இப்போ நம்ம இங்கே ஒரு லேடர் போட்டுடலான்னு லைட்டாக லூட் இருக்குது. இங்கே லேடர். செம்மையாக இருக்கே. அப்பா நான் நைட்டு வேற அது கூட. டேய் யாரா நீங்கள்? நைட்டுக்குள்ளே அது வர ஆக போகுது. நைட்டில் ஸ்கெலிட்டன், சாம்பீஸ், இந்த குட்டி சாமி வர வந்துடுவான்.
ஏய் குட்டி தாம்பி உன்னை சும்மா இருக்கக்கூடாது வந்து குட்டி தான். நம்ம ஃபுல்லாக பிளாக் பண்ணியாச்சு. இருங்க, இது எதுக்கு நம்ம மேலே போட்டோம் வேஸ்ட்டாக? அப்புறம் பண்ணிக்கலாம் அந்த இதை. நம்ம இங்கே தாங்க வீடு கட்ட போகிறோம். எல்லாருக்கும் ஓகேனா சொல்லுங்கள் கமெண்ட்டில். எப்பா ஃபுட்டு தேடணும் இப்போ, நமக்கு வேறு வழி இல்லை. ஃபுட்டு இப்போயே தேடி தான் ஆகணும். எப்பா இன்னும் ஒரு கேவ் இருக்குது, போய் பார்க்கலாமா? இல்லை இனிமேட் காய்ஸ் நான் வந்து அங்கே தான் மைண்ட் பண்ண போகிறோம். எப்பயுமே அங்கே வந்தா பிகாஸ் இந்த 2 இதில் நம்ம மைண்ட் பண்ணலாங்க, செம்ம சூப்பராக இருக்கும். 2 இதில் மைண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏதுக்கு சொல்கிறேன்னா இங்கே பாருங்க, மேலே ஒன்று வேறு இருக்குது, அது வேறு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வேணும்னா இங்கே புத்துக்கலாங்க. ஓகே, தண்ணி வேணும்னா எனக்கு செம்மையாக பண்ண போகிறோம். இது பேர் மைன்கிராஃப்ட் ப்ரோ. ஓகே, மைன்கிராஃப்ட் ப்ரோப்பில் ப்ரோ தெரியும் பூப்புன்னு சொல்லிட்டு. டக்கே சாப்பாடு தான் இருக்குது. டக்கே பன்னு வேணும் எனக்கு. பண்ணுனாலே எனக்கு பன்னு கிடைக்கணும் போல் இருக்குது. எனக்குலாம் பண்ணுலாம் ருசிக்க. நம்ம வந்து இங்கே தாங்க மைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, வீடு பக்கத்தில் இங்கே தான். இதுக்கு நான் எனக்கு எதோ தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எப்பவுமே போகணுன்னா இங்கே தானே கட்டியிருக்கோம். இங்கே ஒரு மைனிங் இடம் வச்சுருவோம். மைனிங் இடம் இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பிளாக் மைனிங் இடம். இங்கே மைனிங் இடம் வச்சுட்டா நம்மளுக்கு தெரியும்ல. ஓ இங்கே வர ஒன்று போகணுங்க. ஆனால் செம்மையான கேவுங்க. மேலே இருக்க கேவ் எப்பவுமே கீழே இருக்க கேவும் நல்லா இருக்குங்க, நான் தெரிஞ்சு சொல்கிறேன். மேலே ஏறா லட்டு பையனே அப்பா ஏறியாச்சு. நான் இப்போ எங்கே மைண்ட் பண்ண சொன்னேன்? அதுக்குள்ளேயே மறக்குது பாருங்களேன். நல்லா இருக்குது கேம். கான்செப்ட் வந்து என்னது அப்பா, நான் நினச்சது ஒலிக்கொலை விழுந்துருவேன். எங்க நிறையா இது இருக்குது. நம்ம ஒன்றா வந்து தேடி போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவுட் ஆனால் எங்கே ரீச் பண்ணாகணுமே தெரியல. பரவாயில்ல. லாவா நான் அப்போலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலி நான் கேம் ஆடிட்டு இருக்கேங்க. இங்கே ஏதோ ஒரு சொன்னான்ல நான் இங்கே ஸ்விம்மிங் பூல் பண்ணிக்கிட்டு போகலாம். நான் ஒரு மைனிங் இடம் சொன்னேன்ல, அது மறந்துட்டேன். டேய் ஐயாட்டே மானடா அச்சு அடுக்கப்பட்டுக்கு ஹரி ஆர தேவுடா எப்பா. எங்கள் குட்டி சாம்பலாம் வந்துருமா எனக்கு தெரியுமாங்க உங்களுக்கு? அச்சோ வீடு எனக்கு இப்போ மைனிங் உடனே தேவையில்ல. வீடு வந்து அவ்வளோதான் நம்ம காலி. நம்ம இப்போ இங்கே மைண்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து தூரமாக அங்கே மேலே மவுண்டன் மேலே ஏறி அங்கே தான் மைண்ட் பண்ண போகிறோம். பிளாக்கே நீ தெரியும் அவன் ப்ளூக்கு. அப்பா கிராஸ் கல் மட்டும் எடுத்து போங்க. வில்லேஜ் இருந்தாலும் நல்லா இருக்கும், அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சு. ஒரே நிமிஷம் இருங்க, கிளிச் ஆயிடுச்சு. காய்ஸ் இப்போ நம்ம வந்து ரெடியாக இங்கே வந்திருக்கோம். ஆனால் கிளிச் ஆயிடுச்சு காய்ஸ். சாரி காய்ஸ், தெரியாமல் கிளிச் ஆயிடுச்சு. சாரி காய்ஸ். இது மைன்கிராஃப்ட் ப்ரோ ப்ரூஃபும் இல்லை,
மைன்கிராஃப்ட் ப்ரோ பாருங்க. இல்லைங்க, சாரி கைஸ், இது கிராஃப்ட் ப்ரோ, இது பேர் கிராஃப்ட் ப்ரோ தான். ஓகே, மறந்துட்டேன், சாரி. என்னது ரெஸ்யூம் கேம்? எப்பா வந்துச்சு. ஓடோடோடோ, இங்கே பக்கத்துலே ஒரு கீப் போடுறா கரெக்டா. என்ன ஸ்லோ ஆயிட்டான். அடப்பா, எங்க என்ட்ருமேன்? என்ட்ருமேன் எங்க? சும்மா விட மாட்டேன். சாம்பி தானே நீ? அச்சோ, அவுட் பண்ணிட்டான்டா அவன். ரீஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். அச்சோ, பயமாக இருக்கே. அவன் எங்கே ரீஸ்பாண்டானே தெரியல. ஏங்க, நம்ம லாவா கிட்ட போய்க்கலாமா? நீ இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறேன். லைட்டாக எனக்கு புரியல காய்ஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நீ இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறேன். என்னடா நடந்துச்சு? டேய் சாம்பி, நான் உங்ககிட்ட அவுட் ஆகிக்கிறேன். நல்லா போக முடியல சாம்பியே. டேய் சாம்பி, நான் உங்ககிட்டே அவுட் ஆகிக்கிறேன் தம்பி. அப்பா தேங்க்ஸா தள்ளி விட்டுக்குது. அச்சோ, நீ தள்ளி விடேன். இது நான் அவுட்டே ஆகிக்கலாம் போல. கொஞ்சம் அட்டானா இருக்கு. ஹெல்ப் பண்ணுறா. அவுட்டு. அப்பா, Steve was silent by என்னங்க இது? ஸ்டீவ் பை ஜாம்பி சைலண்ட். ஸ்டீவே, நீ எங்கடா இருக்க? நைட்டெல்லாம் உன்னெலாம் பார்த்ததே இல்லைடா. வாடா நேரில் உன் பவரை ஃபுல்லாக அத்துக்கிறேன். ஸ்டீவே, நீ ஜாம்பிக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறியாடா? நல்ல ஸ்டீவ் தான். போய்ட்டு இவ்வளோ தைரியம் இருக்கும். என்ன கடிக்க வரல? ஏன்டா என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? இந்த சாமி மட்டும் பயந்து ஓட மாட்டேங்குது. உன்னை சும்மா விட மாட்டேன் சாமி. என்ன நீ கடிக்க வர? ஃபஸ்ட்டு ஓடுன. ஐயோ, ஓடு கடிப்பு கைப்புள்ள மாட்டினடா. ரீஸ்பாண்ட். ஸ்டீவ் வாஸ் என்னடா பண்ணுறீங்க? ஸ்டீவுன்னு இருறா. எவ்வளோ தைரியம் இருக்கும். பாருங்க, நான் ரொம்ப ஸ்லோவாக வரேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கல. இதுக்கு நான் ஸ்லோவாகவே நான் அவுட்டே இருப்பேன்டா. இல்லை புரியல. க்ரீப்பரே, உங்ககிட்டயாச்சும் அவுட் ஆகுறேன்னு. என்னடா அது இவ்வளோ ஸ்லோவாகுது? என் காலைல இருந்தால் ஸ்லோவாகலாம் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இவ்வளோ நேரம் ஃப்ளவர் துப்போங்க. என்ன ஃப்ளவர்? என்ன ஆக்சிஜன் ஃப்ளவருங்க யூஸ் ஆகும். ஹார்ட் மார்க்கு யூஸ் ஆகும் ஜாம்பி அழிக்கிறதுக்கு. சும்மா சொன்னேன் இல்லை. இந்த ஃப்ளவர் வச்சு என்ன பண்ண முடியும்? எதுக்கு அந்த ஃப்ளவர்லாம் மைன்கிராஃப்ட் வச்சுக்கிறாங்க? இல்லை கிராஸ் ஆக்கலாம். அதுக்குன்னு க்ரீப்பர் 2 க்ரீப்பர் வாங்கடா, அவுட் பண்ணுகிறான்னு. நான் ஸ்லோவாக போகிறேன்டா. ஸ்டீவே, நீ எனக்கு காப்பாற்ற கூட செய்யலே. உன்னை சும்மா விட மாட்டேன். இப்போ எங்கே போட்டேன்? சாம்பி ஸ்கில்டன். க்ரீப்பரு, வா மச்சி, காப்பாற்றி விடு மச்சி. எங்கள் சாம்பிக்கிட்டலாம் தேவையில்லை. போ சாம்பி. எப்பா நீ எனக்கு அந்த நழுவு செய்யுற அப்படி கீப்பர்கிட்ட.
நவுத்துறா கிரீப்பர் வா கிரீப்பர் அவுட்டு மென்யூ மீன் ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு எக்ஸிட் த கேம் டு த மியூன் புட்டு வெளில போயாச்சு திரும்பி வரும் மை வேர்ல்டு அச்சோ நைட்டான வேர்ல்டு இல்லை ஏங்க நம்ம கிரியேட் நியூன்னு கொடுத்துடலாமா இல்லை வேணாமா கிரியேட் நியூ கிரியேட் வேர் டு யூ வாண்ட் டு பிகின் கிரியேட் நியூ வேர்ல்டுன்னு கொடுத்தாச்சு மை வேர்ல்ட் சர்வைவல் வேர் நார்மல் சர்வைவல் கொடுப்பாமா என்ன கஷ்டம் இன்ஃபினிட்டி ரிமெம்பர் இல்லை மிமிம்பர் என்ன கொடுக்கலாம் இன்ஃபினிட்டி வேர் டைப் இன்ஃபினிட்டி அப்போனா சரி நம்மளுக்கு என்னன்னே தெரியல இது என்னது ஏதோ ஒன்று மைன்கிராஃப்ட் பற்றி எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது இன்ஃபினிட்டி ஓல்ட் ஃப்ளாட்டு என்னடா எப்படி இருந்தாலும் கேட்டு தானடா அடா பாவி இங்கே இன்ஃபினிட்டின்னு கொடுத்துட்டேன் இருங்க சர்வைவல் என்னது டிஃபுல்லி மேர்டு கேம் மோடு சர்வைவல் கொடுத்துட்றாங்க கிரியேட்டிவ்னா சர்வைவல் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம வந்து சர்வைவல் மோட்னா ரியல் மோடு ரீஸ்பாண்ட் ஆக மாட்டோம் கஷ்டமான மோடு மேலே ஏற்கனவே ஏறி வச்சுருக்கானுங்க அப்பா செம்ம சரி ஏங்க ஆனால் இங்கே நிறையா வுட் இருக்குது வுட் நிறையா எடுத்து வச்சுப்போம் இந்த வுட் கொஞ்சம் ஏங்க இந்த மாதிரி பிளாக் போட்டுடலாம் ஏன் அப்படி இங்கே பண்ணுறேன்னா இங்கே ஒரு கவு இருக்கு ஏங்க ஆக்சுவலி குட்டி சாம்பிஸ்லாம் வந்து இதில் ஓடும்
காய்ஸ் என்ன கைஸில் கிழிச்சிச்சு. ஏதோ ஒன்று கொடுப்பானுங்க. அப்பா ஏதோ கொடுக்கல பாவி. சரி ஓகே ஏங்க இது நம்ம அப்புறம் இதுவும் கீழே ஒரு மைனிங் இடம் தான். இது நம்ம லாஸ்ட்டாக மைனிங் பண்ணலாம். சொல்கிறது கேட்டுக்கலாம். லாஸ்ட்டாக மைனிங் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நமக்கு ஹார்மரும் இல்லை, ஷீல்டும் இல்லை, எதுவுமே இல்லாமல் எவன் போமா? இல்லை தண்ணி உள்ள காசு நம்ம இந்த நோட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதோ இந்த 2 இது அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வச்சிடலாங்க. இது என்ன கிராஸ்னே தெரியல. வா சாமியா இது நல்ல கிளாஸ் நினைக்கிறேன். இது என்ன கிராஸ் ஆனால் ஒன்றுமே புரியல கைஸ். இது பின்னாடி ஒன்று இப்படி மாதிரி சுற்றி விட்டுடலாம். அப்போ தானே தெரியும் நம்மளுக்கு இதான் மைனிங் இடம். நம்ம இந்த மைனிங் இடத்துக்கிட்டையே இருந்து பண்ண போகிறாங்க. எப்படி இதுதான் அந்த மைனிங் இடம். மைனிங் இடத்த ஃபஸ்ட்டு இப்படி போட்டுடலாம். ஓகே கைஸ் சரி மைனிங் இடத்த இப்படி போட்டாச்சு. இங்கே ஒரு இது இருக்குது. இங்கேயே ஒரு பிளாக் பண்ணி விட்டுடலாம். எங்கே அது? இன்னொன்று இருக்கா? இன்னொன்று சேஃப்டியாக வச்சுப்போமா இல்லை வேணாமா? சேஃப்டியாக வச்சுப்போம். இதுக்கு நம்ம வீட்டில் வேணால் அழகு போட்டுக்கலாமல்ல. இல்லைனா ஃபுட்டு எடுக்கிறதுக்கு கூட போட்டுக்கலாம். அதுக்கு தான் 3 பிளாக்ஸ் நம்ம காடுக்குள்ளே போய் இப்போ பண்ணலாம். இங்கே காடு இருக்குது. நம்ம காடுக்குள்ளே போய் பண்ணலாம். வா சூப்பர் 2 பிளாக்ஸ் கச்சிடுச்சு நம்மளுக்கு. நல்லா இருக்குல்ல? நம்ம ஜெயிச்சிருவோம் கைஸ். நம்ம பண்ணக்கூடாது. ஹார்ன் கடிச்சிட்டு நானே வெறியிடுவேன். நான் இப்போ நெக்ஸ்ட்டு வீக்கு நான் ஒரு யூடியூப் சேனல் போட போகிறேன். அது ராப்ளக்ஸ் உள்ள ரெயின்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் நெக்ஸ்ட் வீக் இதை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மைன்கிராஃப்ட் இதை வீடை மட்டும் கட்டி முடிச்சிடுவோம். ஓகே அதுக்கப்புறம் இந்த பார்ட் வேணால் முடிச்சுக்கிட்டு நம்ம என்னது நெக்ஸ்ட்டு வீக் அப்போ நம்ம இனிமேல் நான் வீக்காக போட போகிறேன். சண்டேயாக போட போகிறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம யூடியூப் சேனல் போட்டுடலாம். ஓகே அது என்ன இதுனா 8 பிளாக்ஸ் வச்சிச்சு. என்னதுன்னா ராப்ளக்ஸ் இதுதான் கைஸ். இதுதான் நம்மளோட சொல்லுங்கள் நம்மளோட ஹோம். சூப்பராக இருக்குல்ல? நான் கட்டி முடியணும். அதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள்லாம் பார்ப்பீங்க. இரு என்ன ஷீப் அதுக்கு வெட்டுறதுக்கு வேணுமே. இது மவுண்டனுங்க. இது நம்ம எப்பயாச்சும் மணி இரு கோல்டு இருக்காங்க போடு மச்சில. இந்த பிளாக் உடைக்கலாம். இந்த பிளாக் உடச்சிடலாங்க. ரொம்ப இஷ்டப்படுது. உடச்சிட்டேன். கோழி பால் கேலி அப்பா. வாவ் காய்ஸ் நம்ம கட்டினது இன்னைக்கு நம்ம முடிக்கிறோங்க. ஓகே இங்கெல்லாம் நம்ம இங்கே கூட சேஃப்டியாக என்ன பண்ணிக்கலாம் தெரியுமாங்க? நம்ம இங்கே ஒரு செடி வச்சுருவோங்க. அழகாக இருக்கும்ல? இதாக நம்மளோட மொட்டை மாடி. ஓகே மொட்டை மாடியை அப்படி வச்சுருவோம். இங்கேயும் ஃப்ளவர் இருக்குது. நல்லதானே அந்த மாதிரி ஃப்ளவரு. நம்ம லைட் ஆச்சுன்னா சர்வைவில் போ இந்த மாதிரி நம்ம நின்றுக்கலாம். காய்ஸ் இதுங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்டு நிறையா பண்ணுங்க. நம்ம இந்த காடில் தாங்க பட போகிறோம். நம்மளோட மைனிங் ஏரியா நம்மளுக்கு கச்சிச்சு. கோல் வர நம்ம மவுண்டன் மேலே இருக்குது. அதையே எப்பயாச்சும் யூஸ் பண்ணிச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு தோண்ட வேணாம். எதுவும் தேவையில்ல. நான் பிக்காக்ஸ் இல்லாமல் உடைக்க போகிறேங்க. எது இருந்தாலும் உடைக்க போகிறேன். என்னது பிக்காக்ஸ் இல்லாமல் உடைக்க போகிறேன். எங்கங்க எப்பா இங்கே அவனை அப்படி சொல்கிறான்.
ஏங்க இங்கே ஏதாச்சும் இப்படி போட்டுடலாம் இருங்க. இப்படி போடுவானா? நான் வந்து சர்வைவல் போட்டிருக்கேன். சர்வைவல்னா நம்ம வந்து அவுட் ஆகிடுவோம். அவுட் ஆகிட்டா ரீஸ்பான் பண்ண முடியுமானே தெரியல. அது வேறு ஒரு ப்ராப்ளம். அச்சோ, மைனிங், இது மைனிங் இடம் இல்லை. இது வந்து என்னது, சாதா என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். இந்த மைன்கிராஃப்ட் அவன் தான் சொன்னான். மைன்கிராஃப்ட் அதனால தான் அதை ப்ளே ஆக்சுவலி பண்ண கைஸ். ஸோ அதுவும் கொஞ்சம் உட்காந்துக்கோங்க. இல்லை, ஏய் ஒயிட் புக்கு, ஓ மை காட், என் கண்ணுக்கு முன்னாடியே கிடைக்குது கைஸ். இருங்க ஒரே நிமிஷம் காய்ஸ். நம்ம ஒரு லிஃப்ட்டு செஞ்சிடலாம். நம்ம வேணால் எப்பயாச்சும் க்ரீப்பர் இருந்தால் நம்ம காலி. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எப்பவுமே நைட்டானா என்ன செடி இது? இது ஏதோ ஏதோ ஒகையான செடிங்க. இதுவும் நம்ம எப்பயாச்சும் யூஸ் பண்ணிப்போம். ஓகே, யூஸ் பண்ணிப்போம். மைன்கிராஃப்ட் எப்பா ஏன் நைட்டு வேற ஆக்க போடுங்க. சீக்கிரமாக பண்ணிடணும். தோண்டி மட்டும் முடிச்சிடலாம். ஓகே, தோண்டி மட்டும் முடிச்சிடலாம். இதான் கரெக்டான டைம். தோண்டி மட்டும் முடிச்சா போதும். ஓகே, நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மண்ணாக நான் வச்சுக்க போகிறதில்ல. நம்ம நான் அவ்வளோ டெக்கரேட்லாம் பண்ண போகிறதுங்க. ஒரு நார்மல் வீடை பண்ணாலே போதும். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? அதுக்கப்புறம் நம்ம அவுட் ஆகிட்டா என்ன பண்ணுறது? எப்பா நம்ம இந்த வீடு எப்போ கஷ்டப்பட்டு பண்ணோம். இங்கே ஆனால் அந்த பெட்டு இருந்தால் நம்ம பெட்டு கடையில் போனவங்க, அதுதான் சந்தோஷம் கடை. அச்சோ, எங்கேயோ போயிடுச்சு. சாரிங்க, எங்கேயோ போயிடுச்சு. ஓ மை காட், திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வரும். ஆனால் நம்மளுக்கு ரீச் பண்ணிட்டானா போதும் கடவுளே. ரீச் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆட்டாலும் பரவாயில்ல கைஸ். நம்ம சர்வைவல் கொடுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். சர்வைவல் கொடுத்தா தாங்க. கொடுக்கல தேங்க்ஸ் கடவுளே. எப்பா அதுக்கு ஷாக் ஆகிட்டேன். எப்படி போகிறதுன்னு அது வேற வந்துட்டேன். 34 இது இருக்கு. ஏய் என்னடா இது, என்ன ஒர்க்குது? இங்கே பாருங்க, இங்கே வந்துடுது. இங்கே ஒரு செடி போட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. காய்ஸ் நைட் ஆயிடுச்சு. நிறைய நல்லா எனக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. போடு தக்கிட போடு தக்கிட கைஸ். நம்ம இங்கேருந்து ஒழிஞ்சுக்கலாம் கைஸ். ஓகே,
ஓகே காய்ஸ், இருங்க காய்ஸ், நம்ம தொலைவில் போட்டா நம்ம காய்ஸ் இப்போ நம்ம வந்து ஏம்மா அப்பா தாங்க முடியலப்பா. இந்த வீடு கட்டுறதுக்கு கஷ்டம் தாங்க. மைன்கிராஃப்ட் ரேரஸ்ட் கேம் தான். ஆனால் நாங்கள் பாப்பிள் டைம் கூட விளையாட வாய்ப்பு இருக்குங்க. பாப்பிள் டைம் சாப்டர் 1 விளையாடுறேன். ஏன்னா பாப்பிள் டைம் சாப்டர் 1 வந்து காசு இல்லாமல் வருது கொஞ்ச நேரத்தில். ஸோ அது வேற நம்ம ப்ளே பண்ணான்ல, அதுக்கு தான் கைஸ் நம்ம ஸ்டாண்டில் தாங்க பே பண்ண முடியும். அப்பா அச்சோ அதுவும் இல்லைல்ல பாடா. காய்ஸ் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வருவோம். ஆனால் வந்து எப்பயாச்சும் வந்தால் வந்து பண்ணிடலாம் கைஸ். நமக்கு திரும்பி வரும்னு நினைக்கிறேன். சர்வைவில் போட்டால் வந்துடும் கைஸ். சர்வைவில் எப்படா வரும்? இதுக்கு ஒரு 5 ஸ்டார் வேறு கொடுத்துருக்கேன். அதுவும் எவ்வளோ தெரியுமா? 5 ஸ்டாரு. அதுவும் 5 ஸ்டாரு இந்த கேமுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்டா அப்படி பண்ணுறானுங்க? அம்மா